ஹலோ பேஸ் அனைவருக்கும் ஒரு மரண தண்டனை கைதி அவருக்கு தண்டனை விதிக்கப்பட்டு இப்ப நிறைவேற்ற வேண்டிய கடைசி காலகட்டம். இன்னும் 2-3 நாட்கள்லயே அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றக்கூடிய ஒரு நாட்கள் வருது. அதனால அவருடைய கடைசி ஆசை என்னன்னு 22 வயதான சாய்பா என்ற பெண்ணை கேட்க சொல்றாங்க. அவர்கிட்ட போயிட்டு உங்களுடைய கடைசி ஆசை என்னன்னு கேக்குறாங்க. அவரும் கடைசி ஆசை சொல்றாரு. என்னுடைய கடைசி ஆசை கடைசி நாள்ல நான் ஒரு பெண்ணோட இருக்க விரும்புறேன், ஒரு கன்னி பெண்ணோட ஒரு இரவு கழிக்க விரும்புறேன், கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதை கேட்டதும் பயங்கரமான ஒரு அதிர்ச்சி, ஆச்சரியம். இருந்தாலும் இதை நகரம் முழுக்க ஒளிபரப்பு மொழியா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஜெயில சிறை கைதி, அந்த சிறை கைதியோட கடைசி நாட்கள் ஒரு மரண தண்டனை கைதி. அந்த மரண தண்டனை கைதிக்கு கடைசி ஆசை இதுதான். யாராவது ஒரு பெண்ணு இவனை திருமணம் செய்ய விருப்பம் இருந்தா தொடர்பு கொள்வான் அப்படின்னு சிறைத்துறை அறிவிக்குது. உடனடியா ஒரு பெண்ணும் தயாரான, அவனுக்கு திருமணம் நடக்குது, அவனுடைய ஆசையும் நிறைவேறுது. சரி, யார் அந்த கடைசி ஆசையை நிறைவேற்ற வந்த அந்த பெண் யார்? ஏன் இவன் கடைசி ஆசையை இப்படி ஒரு விஷயத்தை முன் வச்சான் அப்படின்னு நீங்க தெரிஞ்சாவே அதிர்ச்சி அடைஞ்சிருவீங்க. கடைசி வரையும் விட பாருங்க. 35 வயதான லேடி இன்ஸ்பெக்டர் தன்னுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடந்ததுன்னு தெரிவிக்கிறாரு. 35 வயசு நிரம்பிய பெண் ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் அவர் இப்படி சொல்றாரு. அதாவது என்னுடைய வாழ்நாள்ல ஏகப்பட்ட மரண தண்டனை கைதிகளை பார்த்திருக்கேன். அதுல சில பேர் நீதிமன்றத்துக்கும் சிறைச்சாலைக்கும் வருகிற பல குற்றவாளிகள் நான் பார்த்திருக்கேன். சில செல்வதையும் பார்த்திருக்கேன். அதுல பலர் அப்பாவி போல இருப்பாங்க, சில பேர் மிகவும் ஆபத்தானவங்களும் இருந்தாங்க. இப்படி பல விதமாவும் இருப்பாங்க. ஆனா ஒரு கைதி இருந்தாரு. அவரை பார்க்கும்போது என் இதயம் ஒரு விசித்திரமான குழப்பத்தால் தள்ளப்பட்டது. அவரு 132வது கைதி. அவர் ஒரு சாதாரண கைதி அல்ல. ஏதோ தொலைதூர உலகத்துல தொலைந்து போனது போல அவன் எப்போது காணப்பட்டான். அவனை புரிஞ்சு கொள்ளவே முடியல. அவன் எப்பொழுதும் அவர் நிரபராதியாகவும் குற்றவாளியாகவும் தெரியல அப்படின்னும். நான் இந்த புதிய வேலை தொடங்கும் போது எனக்கு வயது 22. அப்போது நடந்த சம்பவம் தான் இந்த சம்பவம். இவ பார்க்கறதுக்கு அழகா இருந்தா நான் சிறை கைதியாவில் அந்த சிறை கைதியை மட்டும் கவனிப்பேன். அவர் எப்போதும் சிந்தனையில மூழ்கி இருப்பாரு. அவர் எப்போதும் என்ன சோகமா உணர வச்சார் அப்படின்னும் அவர் தெரிவிக்கிறாரு. என்னை மிகவும் தொந்தரவு செஞ்ச அந்த விஷயம் என்னன்னா, அவருக்கு வயது வெறும் 21 தான். இன்னும் அவரு இந்த உலகத்தை சரியாகவும் பார்த்திருக்க மாட்டார் அப்படின்னும் அவங்க தெரிவிக்கிறாரு. அவரு இந்த உலகத்தை பத்தி மிகவும் குறைவாகவே பேசினார் அப்படின்னும் அவங்க தெரிவிக்கிறாங்க. அவர் பேச விரும்பவில்லையா? பல நேரங்கள்ல என் மனம் அவரிடம் பேச விரும்பும். நீ என்ன குற்றம் செய்தா அப்படின்னு எனக்கு அவனை கேட்க தோணும். ஆனா அவனுக்கு கடைசியில மரணம் தான் கிடைச்சது. இருந்தாலும் அவரு மிகுந்த விரக்தியோடு சோகத்தோடு இருந்ததால எப்போதும் 132 என்ற எண்ணை பார்த்த பிறகு என் இதயத்துல ஒரு உணர்வு வந்தது. உள்ளத்துல ஒரு கேள்வி இருப்பது போல ஒரு அனுதாப உணர்வு தான் அது. ஆனா சிறை சட்டங்களோ சிறை கைதிகளோடு அவர்களை சந்திப்பதோ அவர்கள் மீது அனுதாபம் கொள்வதோ தடை செய்யப்பட்டிருக்கு. 2 நாட்களுக்கு பிறகு 132 என்ற எண் கொண்ட கைதியன் கடைசியாக தூக்கிடுவதற்கு முன்னாடி குடும்ப உறுப்பினர்களை சந்திக்கவும் கடைசி ஆசை என்னவென்று கேட்கவும் அனுமதி வழங்கப்படும். இந்த செய்தியை படிச்ச பிறகு ஜின்னத்தோட மனதுல ஒரு விதமான சங்கடத்தை உணர்றா. பிறந்தநாள் கூட அவருடைய இதயம் மிகவும் பதட்டமா இருக்குது. ஒரு அமைதியின்மை முடிக்கு வருவது போல இருந்தது. ஒவ்வொரு மரண தண்டனை கைதிகளுக்கும் அந்த நேரம் வந்த பிறகு அவளுக்கு தெரியும் இதெல்லாம் கேட்கப்படும், அவங்களுடைய ஆசைகள் நிறைவேற்றப்படும் என்பது அவளுக்கு புரியும். ஆனா அப்போதெல்லாம் எதுவுமே தோன்றுவதில்லை. பிடிச்ச உணவை சாப்பிடுவதற்கோ அல்லது யாரையாவது சந்திப்பதற்கோ விரும்புறீங்களா அல்லது வேற ஏதாவது விருப்பத்தை தெரிவிக்க நீங்க விரும்புறீங்களா அப்படின்னு கேட்கப்படும். அதை முடிக்க எல்லா முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டது. 132வது கைதி இந்த 2 நாள்ல தூக்கிலிடப்படுவாரு. அவன் அவங்க அம்மாவை சந்திக்க போறான். அவன் அம்மா தன் மகனை சந்திக்கிறாரு. அப்போது அவள் அழுது கொண்டே திரும்ப திரும்ப இந்த வார்த்தைகளை சொன்னான். இறைவன் உனக்கு இதை கொடுப்பான் என்ற உறுதியா இருக்கிறேன் அப்படின்னும் அவர் தெரிவிக்கிறாரு. இந்த வார்த்தை அவரை காப்பாற்றும். ஒரு தாயின் இந்த நம்பிக்கை அவருடைய காதுல ஒலிக்க தொடங்குது. தற்போது அந்த காலகட்டத்தை நெருங்குது. ஆனாலும் அந்த பெண் அவரோட மகனுக்கு உறுதியா இந்த வார்த்தைகளை கூறுறாரு. அவர் எந்த குற்றம் செய்யலையா, நிரபராதியா அல்லது ஏதாவது அதிர்ச்சியா அவரை காப்பாற்றுமா? அப்போது நின்று கொண்டு அந்த இன்ஸ்பெக்டர் அதை நினைச்சிட்டே இருக்காரு. அப்போது அவரிடம் மேலதிகாரிங்க அவருடைய கடைசி ஆசை என்னன்னு கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கேட்டா குடும்பத்தை ஒரு முறை சந்திக்க வேணும் அப்படின்னு அவர் சொல்லாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா. அது இல்லாம பல எண்ணங்கள் மனதில் ஓடிட்டு இருக்கு. ஆனாலும் அவன் மனதுல இன்னும் சில எண்ணங்களும் தோணுது. நான் இன்னும் சில நாட்கள் உங்க கூட இருக்கணும்னு தோணுது அப்படின்னு அவன் மனதில் நினைக்குது. ஆனா இப்படிப்பட்ட நேரத்துல இப்படிப்பட்ட ஆசை நிறைவேறாது என்பது அவளுக்கு நல்லா தெரியும். ஆனா இப்படி ஒரு ஆசை நான் வச்சிருக்கின்றது எந்த அதிகாரிகளுக்கும் தெரியாது. ஆனாலும் இந்த அதிசயம் நடக்குமா அப்படின்னு மனசுல இயங்குறா. அதே நேரங்கள அவருடைய கடைசி ஆசை மிகவும் விசித்திரமா இருந்தது. அது மிகவும் அதிர்ச்சியா இருந்தது. இதை கேட்ட அனைவருமே அதிர்ச்சி அடைவாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் மேடம் என்ன சில நிமிடங்களுக்கு பிறகு அனுதாபத்தோடு கேட்கிறாரு, உங்களுக்கு ஏதாவது கடைசி ஆசை இருந்தா சொல்லுங்க அப்படின்னு அவங்க தெரிவிக்கிறாங்க. ஆசையை நிறைவேற்ற எல்லா முயற்சிகளும் எடுக்கப்படும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. என்னுடைய கடைசி ஆசை இதுதான். ஆனா நீங்க எனக்கு சத்தியம் பண்ணணும், உறுதி அளிக்கிறாங்க. இது ஒவ்வொரு கைதியும் உரிமை அப்படின்னும் நாங்க எங்களால் முடிஞ்ச அனைத்தையும் செய்வோம் அப்படின்னும் அவங்க தெரிவிக்கிறாங்க. உன் ஆசை நிறைவேற்றும் அப்படின்னு ஆச்சரியத்துடன் சொல்றாரு. மெதுவா அவர் தனது கடைசி ஆசையை பத்தி சொல்றாரு. இப்போது அறக்கதவை திறக்கிறா. அறக்கதவை திறந்து டிஎம் சாஹாப் மிகுந்த கனத்துடன் பாக்குறாரு. உனக்கு கடைசி நாள் அப்படின்னு அவர் தெரிவிக்கிறாரு. மற்ற கைதிகளை விட இவர் ரொம்ப அன்பா நடத்தினாரு. அவர் ஒருவேளை உண்மையை அறிந்திருக்கலாம் அல்லது உணர்ந்திருக்கலாம். அவர் செய்த குற்றம் என்னன்னு அவர் அறிந்திருக்க வேண்டும். அதனாலதான் இப்படி அன்பா நடந்துக்கிறாங்க. இப்படி அந்த உயர் அதிகாரி மிகவும் அன்போடு நடத்தின ஒரு கைதி தான் இவரு. இந்த சிறையில் உள்ள கைதிகள்
ஏன் அடிக்கடி தண்டிக்கப்படுறாங்க? அவர் கடைசி ஆசை என்னன்னு அவர் சொல்றதுக்கு தன்னுடைய மூச்சு காத்த வேகமா இழுத்துறாரு. மற்ற அதிகாரிகளும் அங்க வராங்க. அப்பதான் அவர் சொல்றாரு, ஐயா இது என்னுடைய கடைசி நாள், என் கடைசி நாள்ல என் கடைசி ஆசை நான் கடைசியா கல்யாணம் பண்ணி என்னோட மனைவியோடு உறவு கொள்ள விரும்புறேன் அப்படின்னும் அவர் தெரிவிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இரவை அவரோடு கழிக்க விரும்புவதாகவும் அவர் தெரிவிக்கிறாரு. மற்ற எல்லோருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆச்சரியம் பார்த்துக்கிறாங்க. டிஎம் சாஹாப் சிறிது நேரம் அமைதியா இருந்தாரு. பிறகு அவர், மகனே நான் உனக்கு திருமணம் செய்து வைப்பேன் அப்படின்னும், ஆனா எந்த பொண்ணு உன்னை கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. பின்னர் எல்லோரிடமும் அவர் இந்த விஷயத்தை சொல்றாரு. தற்பொழுது பெண்கள் எல்லாம் ஒரு ஆண்கள் நல்ல ஒரு பணக்காரமாக பார்ப்பாங்க. அப்படியே ஏழையா ஒரு பொண்ணை பார்த்தாலும் அவன் நீண்ட நாள் வாழ விரும்புவான். தற்போது நீயோ ஒரு நாள் மட்டும் தான் வாழ போற. இந்த ஒரு நாளைக்கு யார் சம்மதிப்பா அப்படின்னு அவர் சொல்றாரு. குறிப்பா வாழ்க்கை முடிக்கவே வந்துடும், அதனால இதுக்கு யாரும் சம்மதிக்க மாட்டாங்க, அதனால நீங்க வாய்ப்பை வீணடிக்கிறீங்க அப்படின்னு டிஎம் சாஹப் அவர்கிட்ட ரொம்ப தீவிரமா கூறுறாரு. உணவு மற்றும் பானம் ஏதணும் நீங்க விரும்புறீங்களா, உங்களோட விருப்பத்தை சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. மிகவும் அமைதியா சொல்றாரு, ஐயா நான் ஏற்கனவே சொன்னதுதான், இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைன்னு அவர் தெரிவிக்கிறாரு. அப்போது இது சொல்றாரு, நான் சொன்ன இந்த வார்த்தையில மட்டும் மக்கள்கிட்ட தெரிவிங்க அப்படின்னும் அவர் தெரிவிக்கிறாரு. சாஹிப் நீங்க 2 நாள் தூக்கிலிடப்படுவாருன்னு சொல்லுங்க அப்படின்னும், இந்த கைதி ஒரு பெண்ணை விரும்புறாரு அப்படின்னும் நீங்க மக்கள்கிட்ட தெரிவிங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட மணப்பெண் யார் தயாராக இருக்காங்களோ அவங்க மட்டும் சம்மதிச்சா போதும் அப்படின்னு நீங்க தெரிவிங்க அப்படின்னு தெரிவிக்கிறாரு. அதே நேரம் மரணத்தண்டனை கைதி இன்னும் ஒரு நாள் மட்டும் உயிர் வாழ்வார் அப்படின்னும் நீங்க சொல்லுங்க அப்படின்னு தெரிவிக்கிறாரு. அந்த அறையே ஒரு அமைதியா இருக்கு. அப்போ ஒருவரை ஆச்சரியத்தோடு பார்த்து கொள்றாங்க. அதை கேட்ட பிறகு அவங்க காதுகளை அவங்களால நம்ப முடியல. அங்க நடந்ததெல்லாம் நனவான்னு கூட எல்லாரும் யோசிக்கிறாங்க. அது மிகவும் விசித்திரமாவும் இருக்கு. அப்போ டிஎம் சாஹிப் சொல்றாரு, அப்படிப்பட்ட பெண் யாராவது மணக்க முன் வந்தா கண்டிப்பா நாங்க திருமணம் செய்து வைப்போம், உங்களுடைய கடைசி ஆசையை நிறைவேற்றுவோம் அப்படின்னு அவரு உறுதியளிக்கிறாரு. மேல அவர் சொல்றாரு, மகனே யாரும் நிமிதனின் பேர்ல உன்னை மணக்க முன் வர மாட்டாங்க, அப்படி மணக்க முன் வந்தா மிகவும் சந்தோஷமே அப்படின்னு தெரிவிக்கிறாரு. ஒருவர் திருமணம் செய்து ஒரே நாள்ல மணமகன் இறக்கிறதால அவருக்கு என்ன பயன் அப்படின்னு யாரும் முன் வர மாட்டாங்க அப்படின்னும், ஒருவர் ஏன் திருமணம் செய்யணும், அப்படியே திருமணம் செஞ்சாலும் தன்னுடைய குடும்பத்தை ஏன் அப்படி அழிக்கணும் அப்படின்னு அவர் நினைப்பார் அப்படின்னும் அவர் சொல்றாரு. அதே போல உடனடியாக அந்த நகரம் முழுதும் ஒளிபெருக்கி மூலமா சொல்றாங்க, இது மாதிரி ஒரு மரணத்தண்டனை கைதி, அந்த மரணத்தண்டனை கைதிக்கு இன்னும் 2 நாள்ல தூக்கிலிட போறோம், ஆனாலும் அவருடைய கடைசி ஆசை யாரையாவது ஒருத்தர் திருமணம் பண்ணிக்கணும், ஒரு இளமண்ணை திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவர் விரும்புறாரு அப்படின்னும், முதல்வர் கழிக்க வேண்டும் அப்படின்னு விரும்புறாரு அப்படின்னும் பிரச்சாரம் பண்ணப்படுது. பிரச்சாரம் பண்ணதும் ஆச்சரியமா பாக்குறாங்க. ஆனா அதே சமயம் நகரத்துல மூல முடுக்கு இண்டு இடுக்கு எல்லா இடங்களிலும் சொல்லப்படுது. இப்படி சொல்லிட்டே வராங்க. ஆனா எந்த ஒரு பெண்ணும் முன் வரல. சொல்லி முடிச்சுட்டு சாயந்தரம் 5 மணி ஆகுது. அப்பதான் ஒரு அதிசயம் நடக்குது. திடீர்னு ஒரு பெண் சிறைச்சாலைக்கு வராங்க. அவங்க முழு அலங்காரத்தோட வராங்க, மணமகள் அலங்காரத்தோட வராங்க. அப்பதான் அவங்க சொல்றாங்க, அந்த கைதியை திருமணம் செய்ய விரும்புறோம் அப்படின்னா அவங்க சொல்றாங்க. எல்லோருக்கும் ஆச்சரியம், அதிர்ச்சி. அப்படி யாருன்னு பார்த்தா அந்த பெண்ணுக்கு வயது இப்பதான் 18 நிரம்பி இருக்கு. அதே சமயம் பக்கத்துல திருமணம் செய்து வைக்க மதபோதகரையே அழைச்சிட்டு போறாரு. இப்ப எல்லோரையும் வச்சு திருமணம் செய்ய விரும்புவதா தெரிவிக்கிறாங்க. அப்ப ஜெயிலர் முதற்கொண்டு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, சரின்னு ஒத்துக்கிறாங்க. 132 எண் கொண்ட அந்த ஜெயிலுக்கு போறாங்க. இவர் உன்னை மணக்க விரும்புறாருன்னு சொல்றாங்க. இப்ப 2 பேருக்கும் திருமணம் நடக்குது. திருமணம் நடந்து இப்ப முதலிரவு. அந்த முதலிரவுல ஜெயில ஓபன் பண்ணி இருவரையும் உள்ள அனுப்புறாங்க. ஆனாலும் அங்க யாரும் இருக்க வேணாம் அப்படின்னு அதிகாரி சொல்றாரு. நேரத்துல எல்லாரும் அமைதியா இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் திடீர்னு இரவு 1 மணிக்கு பயங்கரமா சத்தம் கேக்குது. அந்த மணப்பெண் கத்துறாரு. எல்லாரும் ஓடி வராங்க. ஓடி வந்து என்னமாச்சு, என்ன பிரச்சனைன்னு சொல்றாங்க. அப்பதான், எனக்கு இதுல இஷ்டம் இல்ல, நான் போக நான் விரும்புறேன், இவரு எனக்கு பிடிக்கல அப்படின்னு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. அவருடைய ஆடைகள்லாம் கலைஞ்சிருக்கு. இந்த நேரத்துல ஒண்ணுமே புரியல. சரி வாமா அப்படின்னு அவர் கூப்பிட்டு போறாங்க. அந்த கைதி மட்டும் அங்கேயே படுத்திருக்காரு. இப்ப விடிய கால 5 மணிக்கு இப்ப மரணத்தண்டனை நிறைவேற்றக்கூடிய நேரம் வந்திருக்கு. இப்ப எல்லோருமே அமைதியா வந்திருக்காங்க. இந்த நேரத்துல அந்த கைதியை தட்டுறாங்க. தட்டி, உங்களுக்கு நேரம் வந்துருச்சு, எந்திரிக்கன்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல அவர் திரும்புறாரு. எல்லோருமே அதிர்ந்து போறாங்க. அவங்களுக்கு ஒரு உண்மை புரியுது. என்னன்னா, அங்க வந்தது பெண் தான், ஆனா போனது பெண் இல்ல, போனது இந்த கைதி போயிருக்காரு அப்படின்றது எல்லாருக்கும் புரியுது. எல்லாரும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இப்ப தட்டி பார்த்தா உள்ள அந்த பெண் அந்த கைதியோட வேடத்துல சட்டையில வந்திருக்காரு. மணப்பெண் வேடத்துல வெளில போனது இந்த கைதி தான் வெளில போயிருக்காரு. ஆனாலும் ஒரே குழப்பம், அதிகாரிகள் எல்லாமே பயங்கர அதிர்ச்சி. இப்ப என்னதான் பண்றது, இவ்வளவு அலட்சியமா இருந்துட்டீங்களே அப்படின்னு அந்த அதிகாரி பயங்கரமா எல்லாரும் திட்ட ஆரம்பிக்கிறாரு. சரி இப்போதைக்கு காலம் கிடக்க கூடாது, அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. ஆனாலும் எப்படிதான் அவன் ஏமாத்திட்டு போனான், அவன் யாரு அப்படின்றத தெரிஞ்சுக்க விரும்புறாங்க. இப்ப அந்த பொண்ணுகிட்ட, நீ யாரு, என்ன காரணத்துக்காக இங்க வந்த அப்படின்னு அவன் கேட்கறாங்க. இப்பதான் அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான், அவர் ஒரு குற்றவாளி இல்ல, நிரபராதி. அவர் என்ன குற்றம் செஞ்சாரு, ஏன் அவருக்கு தூக்கு தண்டனை விதிச்சிங்க, ஆனா உண்மையிலேயே நடந்தது என்ன அப்படின்னு யாருக்குமே தெரியாது. உண்மையிலேயே நடந்தது இதுதான். அதாவது என்னுடைய அக்காவை தான் அவர் விரும்பினாரு, ஆனா நடந்தது என்னன்னு நீங்க கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சுங்க. அதாவது நான், என்னுடைய அக்கா, என்னுடைய அப்பா அம்மா, நாங்கள் 4 பேர் இருப்போம். எங்க அப்பா அம்மா எப்பொழுதும் இரவு நேரத்தில் வெளியூர் பயணம் போவாங்க. சில பொருட்களை விற்பனை பண்றதுக்காக வெளியூர் போய்
வரத்துக்கு ஒரு சில மாதங்கள் வந்து ஆகும். அந்த மாதிரி அவங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா அதே சமயம் எங்க வீட்டுல அடிக்கடி கொள்ளையர்கள் தொல்லை தாங்க முடியல. அப்படிதான் ஒரு நாள் திடீர்னு வந்து 4-5 பேர் நின்று இருந்தாங்க, ஆயுதங்கள் வச்சிருக்காங்க. எல்லாரும் வந்து கதவு திறங்க சொல்றாங்க. ஆனாலும் நாங்க கதவு திறக்கல. ஆனா அதே நேரத்துல எங்க அக்காவை காதலிச்சவரு திடீர்னு அங்க வராரு. வந்து அந்த கொள்ளையர்கள்லாம் அடிச்சு விரட்டுறாங்க. ஆனா அதே மறாத நாளும் அவங்க தொல்லை தாங்க முடியல, தொடர்ந்து வந்தாங்க. 3ஆவது நாள் நாங்க தனியா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்படி அவங்க சேட்டை வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நேரத்துல தான் இந்த செய்தியை என்னுடைய அக்கா அவருடைய காதலர்கிட்ட சொல்றாங்க. அவருடைய காதலரும் அன்னைக்கு நேரம் பார்த்து சரி இன்னைக்கு யாரு வந்தாலும் வரட்டும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு உள்ளார வந்து இருக்காரு. இந்த நேரத்துல அந்த கொள்ளையர்கள் மீண்டும் தட்டுறாங்க. நாங்க ஜன்னல் கதவை சைட்ல வந்து ஓபன் பண்ணோம். ஓபன் பண்ண பிறகு அடுத்த நொடி அவங்க கோடாலி இருந்து உள்ளார விட்டு வேகமா ஆட்டுறாங்க. எங்க அக்கா வெளியே வரா. ஆனா அவ கோடாலி விட்டு அவன் மேல பட்டுருது. அது மட்டும் இல்லாம பயங்கர சுத்தம். ஆனா அதே சமயம் போலீசார் வந்துட்டாங்க. இந்த நேரத்துல தான் அக்காவுடைய காதலர் மாட்டிக்கிட்டாரு. உண்மையிலேயே வந்து அந்த கொள்ளையர்கள் தான் அந்த கொலை செஞ்சிருக்கணும். அவங்களை பிடிக்கிறதுக்கு எந்த ஒரு முயற்சியும் காவல்துறை எடுக்கல. அதாவது தப்பிக்கிறதுக்கு இவருக்கு வேற வழி இல்லை. ஏன்னா அந்த கொடலை புடுங்கினது இவர் தான். அதனால பழி வந்து இவர் பேர்ல வந்துச்சு, நிரபராதி அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்போ எல்லோரும் ஒரு நிமிஷம் அதிர்ந்து போறாங்க. இருந்தாலும் அந்த தூக்கு தண்டனை நேரம் சரியா முடிஞ்சிருது. இப்போ எல்லோரும் ஒரு நிமிஷம் அதிர்ந்து போறாங்க. இப்போ அந்த பொண்ணை விடுதலை பண்ணிட்டு மீண்டும் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா தூக்கு தண்டனையிலிருந்து விடுதலை பெறாரு. இப்ப என்ன நடக்குதுன்றத மீண்டும் விசாரணைக்கு உட்படுத்துறாங்க. மீண்டும் விசாரணைக்கு உட்படுத்தி அவரு நிரபராதி அப்படின்னு தீர்ப்பு வருது.